இந்த உலகத்துல உற்று பார்க்கக்கூடிய மனிதர்கள் நீங்களும் ஒருவராக வருவீர்கள். உயர்ந்த மனிதர்களுக்குள் நீங்களும் ஒருவராக வருவீர்கள். அதுல மாற்றமே கிடையாது. லக்கணத்துல குரு வர்றாரு. குரு பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. நீங்க இருக்கிற இடத்துல மகான்களுடைய ஜீவசமாதி இருக்கான்னு பாருங்க. பழமையான சிவாலயம் இருக்கான்னு பாருங்க. போயிட்டு வாங்க. இதே கடகத்துக்கு குரு யாரு? ஆறக்குடையவர். கடகலக்கணத்துல நீங்க பிறந்துட்டாலே இயற்கையிலே பேக் பெயின் வரும். அதே மாதிரி வங்கியிலையோ அல்லது வெளியிலையோ நம்ம நிறைய கடன் வாங்கியிருப்போம். இந்த கடன் அடைக்கணுமே அப்படின்னா கடன் நிலையும் உச்ச நிலையில வந்து நிக்குது. என்ன செய்யறது? கைகால் ஓடல, என்னென்ன புரியல அப்படின்னு சில பேர் நிஜமா நல்ல உத்தியோகத்தை விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. அப்படியெல்லாம் இப்ப இருக்கிற உத்தியோகத்தை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. உலகத்துல எவன் வேணாம் நம்மளை வந்து வெறுத்து போனானோ, எவன் வேணாம் நம்மளை வந்து தூசித்தானோ, எவனெல்லாம் நம்ம பகையாக்கி போனானோ, அவனெல்லாம் வந்து நம்மளை பார்த்து மரியாதையா கும்பிடுற நேரம் இதுதான். எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப உலக மக்கள் எல்லாருமே யதார்த்தமா இந்த நவக்கிரகங்கள் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் எது அப்படின்னா அது வந்து குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்க போகுது. பல பேர் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியிலேயாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, வளம், செல்வம், சிறப்பு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இது இயற்கையானது. இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. ஏன்னா மனித முயற்சி பெருசா அல்லது கிரக சுழற்சி பெருசா அப்படின்னா, கிரக சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மனித முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இப்ப நம்ம பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து அப்படியே பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். எப்ப? ஜூன் மாசம் 2ஆம் தேதி. சரி, பெயர்ச்சி. இது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்றாங்க. பிரகாசம். அப்ப ரொம்ப எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எதுனா இந்த பெயர்ச்சி. இந்த குருவை பத்தி நம்ம ரிஷிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எல்லாரும் ரிஷிகளும் மாமேதைகளும் சரி, மாமுனிகளும் சரி, அவருக்கு பேர் என்னென்ன பேருன்னு பாருங்களேன். அந்தணன், அமைச்சன், ஆண்டலப்பன், குரு, சிகண்டி, சிகண்டிகன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன், மறையோன், வேதன், வேந்தன், தேவகுரு, பிரமகுரு. இதெல்லாம் பிரகஸ்பதிக்குரிய பேர். அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் இட்ட பேர் வந்து இத்தனை பேர். அதுல பாத்தீங்கன்னா நற்கோள் அப்படின்னு ஒண்ணு வரும், தெய்வ மந்திரி அப்படின்னு ஒண்ணு. இதை நம்ம வந்து எப்படி இதைத்தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வேந்தன், இந்த வேந்தன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அதுல பிரம்மகுரு, இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. இந்த குருவைத்தான் நவக்கிரகத்துல சுபக்கிரகத்துல, அதாவது நவக்கிரகத்துல கூடிய 9 கிரகங்கள்ல சுபக்கிரகமா கொண்டு வராங்க. முழு முதல் சுபன் யாருன்னா குரு தான். அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பிரதானப்படுத்துறோம். இந்த குருவுக்கு பார்வை மிக அற்புதமான சிறப்பான பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றத நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரகஸ்பதி யாரு? இப்ப மக்களுக்கு என்னன்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இப்ப பிரகஸ்பதியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவர், உதித்தவர், சிந்து தேசத்திற்கு அதிதேவதை, பிரகாசமான ஸ்வர்ணம் போன்ற அங்கங்களை உடைய ஒளிவி, அதாவது அங்கங்களை உடையவர், தண்டம், கமண்டலம், ஜபமாலை, வரதங்களாலே பிரகாசிக்கின்ற 4 கைகளை உடையவர். நல்லா கவனிக்கணும், 4 கைகளை உடையவர்.
மஞ்சள் நிறமான ஆடை, மாலை, சந்தனம் இவைகளை தரித்திருப்பவர். இது எப்பயுமே இருக்கும். பிணைத்து கட்டப்பட்ட மஞ்சள் நிறமான துவஜத்தினாலே பிரகாசிக்கின்ற 8 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் மகாமேரு மலையை வளமாகி வலம் வரக்கூடியவர். ஒரு புறம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. நல்லா கவனிங்க. பிரகஸ்பதி யாரு? ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இவர்களுடன் பத்மத்தின் அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்தின் வடதிசையில் நடுவில் வடக்கு முகமாக இருக்கின்ற ஸ்வர்ண பிரதிமையில் நீண்ட சதுரச்சரமான பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தான் பிரகஸ்பதி. நீங்க பிரகஸ்பதிக்குரிய நிலையில நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியோடு, ஏன்னா இந்திரனையும் பிரம்மா படைப்பு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்கு காரணம் குரு. காசு பணம் செல்வாக்க நம்ம அடையிறவன், அதுக்கு யாரு காரணம்? ஏன்னா இந்திரன். ஏன்னா இவங்களைத்தான் அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்காரு. அதனால செல்வ செழிப்பை கொடுப்பதும் குரு. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும், நான் சொல்றது லக்கணத்துக்கு, இதுல பல பேர் ராசின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா கமாண்ட்ல போட்டீங்கன்னா சரி, உன் நம்பரை கீழே போட்டுரு, நான் உன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அதனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா மக்களே? கடக லக்கண நேயர்கள், இப்ப கடக லக்கணத்துல பிறந்தவங்க, நான் ராசிக்கு சொல்லலப்பா, கவனிச்சுக்குங்க, லக்கணத்துக்கு தான் சொல்றேன். நீ ஏன்னா இந்த கடகம்னு ஒண்ணு இருக்குல்ல, கடக ராசியில பிறந்து நம்ம கடகத்துக்கு என்னதான் சிறப்பா சொன்னாலும், நான் கடக ராசியில பிறந்து நான் படுற கஷ்டம் அப்படிமா. ராசியில நீ பிறந்தா நீ கஷ்டம் அடைவேன். ஏன் தெரியுமா? நீ பூச நட்சத்திரத்துல, நான் பூச நட்சத்திரம் உயர்ந்து பேசுறவன். கடகத்துல பூசத்துல பிறந்துருவான். இயற்கையாவே சனி சப்தமா அட்டமாதிவேன். வாழ்நாள் பூரா போராட்டமும் எதிர்நீச்சலும் வருத்தமும் துக்கமும் அடுத்தவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குமே பிறந்தவங்க அவங்க. அப்ப அவங்க வருத்தப்படுவாங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு பெருசா இதாகாது. ஆனால் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்ன, கடக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்யறாரு, அப்படியே லக்கணத்துல உச்சமடைகிறார். ஆஹா, அப்ப உலகத்துல எவன் வேணாம் நம்மளை வெறுத்து போனானோ, எவன் வேணாம் நம்மளை தூசித்தானோ, எவனெல்லாம் நம்ம பகையாக்கி போனானோ, அவனெல்லாம் நம்மளை பார்த்து மரியாதையா கும்பிடுற நேரமும் இதுதான். இந்த உலகத்துல உற்று பார்க்கக்கூடிய மனிதர்கள் நீங்களும் ஒருவராக வருவீர்கள். உயர்ந்த மனிதர்களுக்குள் நீங்களும் ஒருவராக வருவீர்கள். அதுல மாற்றமே கிடையாது. லக்கணத்துல குரு வர்றார். இந்த குரு யாரு? லக்கணத்துக்கு 6 கூடையவர் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பாக்கியாதிபதி. அப்ப இந்த கடகத்தில் பிறந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி கற்கக்கூடியவர்கள், கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள்லாம் அவங்களுக்கு உயர்கல்வியும் உத்தியோகமும் இயற்கையாக இருக்கிறது. சரி, படிப்பை முடிச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்க வேலை தேடுறீங்க, சனி கொஞ்சம் காலதாமதமாக கொடுத்தா கூட நல்ல வேலையை கொடுத்து சில பேரை வெளிநாட்டுக்கும் இவர் அனுப்பிச்சு வச்சிருவார். அப்போ உயர்கல்வி உத்தியோகம் என்பது நன்றாக இருக்கிறது. சரி, இதே கடகத்துக்கு குரு யாரு? 6 கூடையவர். கடகலக்கணத்துல நீங்க பிறந்துட்டாலே இயற்கையிலே பேக் பெயின் வரும். ஏன்னா அதை விட கரண்டக்கால் சத வழி இயற்கையாவே இருக்கும். இது ஜென்ரலா கடகலக்கணத்துல யாரு பிறந்தாலும். ஆனால் 6 கூடைய குரு லக்கணத்துல சனிசாரம் ஏறும்போது நாம சுவாச நிலை இருக்கு இல்லையா, இந்த மூச்சு அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். அதனால ஹெல்த்தை நீங்க முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி நரம்புக்கு காரகன். குரு சனிசாரத்துல போகும்போது நரம்பு மண்டலங்கள் பூராமே கொஞ்சம் ஒரு மாதிரியா பாதிக்கும். மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கா, பயப்பட வேண்டாம். இதனால அந்த இது வந்துருவோம், இந்த வந்துருவோம், எந்த இது இல்லை. நீங்க ஸ்மால் எக்ஸசைஸ் அல்லது யோகா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். என்ன, அதனால நம்ம பயப்படலாம். ஆனா 9 கூடையவர் இந்த குரு லக்கணத்துல சனிசாரத்துல இருக்கனால, இப்போ குரு புத்திரக்காரன்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி வங்கியிலையோ அல்லது வெளியிலையோ நம்ம நிறைய கடன் வாங்கியிருப்போம். இந்த கடன் அடைக்கணுமே அப்படின்னா கடன் நிலையம் உச்ச நிலையில நிக்குது, என்ன செய்யறது, கைகால் ஓடலை, என்னென்ன புரியலை அப்படின்னு சில பேர் நினைச்சுமா நல்ல உத்தியோகத்தை விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் இப்ப இருக்கிற உத்தியோகத்தை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தீங்கன்னா திருப்பி வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா தான் இருக்கும். அதனால அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டுறாங்க. இதே நேரம் பெற்றவங்க இருப்பாங்க, பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய நிலையை நம்ம தான் செய்யணும். அப்ப பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில நீங்க ஒருபோதும் மாறாதீங்க. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய வசதி வாய்ப்புல கடன் வாங்கி கூட அவங்களுக்கு செய்யுங்க. அதனால தாய் தகப்பனுக்கு செய்யறது
எந்த விதத்திலையும் குறையில்லை. ஏன்னா இதை விட என்ன அப்படின்னா, நீங்க இந்த வருஷத்துல ஆலய வழிபாடு நல்லா செஞ்சே ஆகணும். அப்போ ஆலய வழிபாடு என்ன செய்யலாம்? குரு பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. நீங்க இருக்கிற இடத்துல மகான்களுடைய ஜீவசமாதி இருக்கான்னு பாருங்க. பழமையான சிவாலயம் இருக்கான்னு பாருங்க. கா போயிட்டு வாங்க. இதே இதுல இந்த குரு கடகத்துல இருக்கும்போது, அதாவது சமயம் கிடைக்கும்போது, அதுலயும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது ஆடி மாசம் போகலாம், அல்லது கார்த்திகை மாசம் போகலாம், இல்லை பங்குனி மாசம் போகலாம். இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒரு மாசத்தை செலக்ட் பண்ணி திருச்செந்தூர்ல போய் அந்த கடல்ல நீராடி அந்த செந்தூரான வழிபட்டு வாங்க. மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா ஆலயம், அதாவது நிறைய பேருக்கு யாத்திரை கிடைக்கும். இதே கடகத்துல பிறந்தவங்க பாருங்க, காசியில போய் காசியில ஊர் சுத்திக்கிறவனுக்கு அப்புறம் கூப்பிட்டு நீ என்ன லக்கணம்னு கேளுங்க, கடக லக்கணம்னு சொல்லுவான். அப்ப தீர்த்த யாத்திரைகள். அதே மாதிரி கடகத்துல பிறந்தவங்களுடைய குலதெய்வ கோயில், இந்த கோயில் குலதெய்வ கோயில் இருக்கு இல்லையா, அது கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு நல்லா செய்யுங்க. உங்களுக்கு தெய்வம் அனுக்கிரகமா இருக்கும். ஏன்னா அது போக இப்ப ராகு ராகு பயிற்சி இருக்கு. ராகு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பயிற்சி. என்ன இந்த காலகட்டம் இவங்க சொல்லுவாங்க ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. அதான் லக்கணத்துக்கு குரு பாக்கியாதிபதி, 6 குடைவர், உயர்கல்வியும் உத்தியோகம் உண்டு, உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றமும் ப்ரொமோஷனும் உண்டு, ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. இது வரைக்கும் நம்ம ப்ரொமோஷனே கிடைக்கலன்னு நினைச்சுக்கிருப்போம், ப்ரொமோஷன் உண்டு. ஏன்னா ஆனால் குரு சனிசாரத்தில் இருக்கும்போது திட்டங்கள் தீட்டுவதை கொஞ்சம் இது பண்ணுங்க. யதார்த்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் இறைவன் உங்களுக்கு தந்தருள்வான். அதில் மாற்றமே இல்லை. என்ன நண்பர்களே, குரு உங்களுக்கு உயர்வான நிலையை, மேன்மையான வாழ்க்கையை தந்தருள்வார். வாழ்த்துக்கள்.